வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு வாரம் ராசி பலன். முதல்ல கிரக நிலைகளை பார்த்துடலாம். இந்த வாரத்திற்கான கிரக நிலைகள், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கன்னியில் கேது அமர்ந்திருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் மீனத்தில் சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய 4 கிரகங்கள் 8ஆம் இடம் மீனத்தில் அமர்ந்திருக்கின்றன. உங்களுடைய 9ஆம் இடம் சூரியன் மற்றும் சந்திரன் மேசத்தில் அமர்ந்திருக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்காரு. அப்போ உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கடகத்தில் நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உங்களோட ராசிக்கு அதிபதி சூரியன், அமாவாசை சந்திரன் இங்கே அமர்ந்திருக்கிறதுனால விரைய செலவுகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய வெளிதூரத்தில் வசிப்பவர்களுக்கு இப்போ தொழில் நிமித்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போது செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இங்கே சந்திரன், குரு 29, 30 ஆகிய தேதிகளை இணையிறதுனால அந்த அமைப்பு மாறும். அந்த தேதியில் உங்களுக்கு வெளிதூரத்தில் வசிப்பவர்களுக்கு திடீர் வரவுகள் உண்டாகும். அதே போல் உங்களுடைய 2க்குடைய புதன் நீச்சபங்க அமைப்பில் 8ஆம் இடத்துடன் தொடர்பு பெற்று இங்கே சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துடன் பரிவர்த்தனை அமைப்பு 8, 10 பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அமர்வது என்பது தொழிலில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். வேலை செய்பவர்களுக்கு இங்கே சுக்கிரன் சனியுடன் இணைவதுனால திடீர் திருப்பங்கள், அதன் மூலயமாக ஆதாயம் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகுங்க. அட்டம சனியினுடைய அமைப்பு இப்போது குறையும். ஏன்னா சுக்கிரன் இங்கே இணைவு பெற்று இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக இருக்க போவதில் உடன் புதன் இணைவு பெற்று அமர்வது ஒரு சிறப்பான அம்சமாக இந்த வாரம் இருப்பதனால, அதே போல் தனவரவு பார்க்கும் பொழுது தொழில் செய்பவர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு கணிசமான தொகை கண்டிப்பாக இந்த வாரம் வரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் என்னுடைய அலைபேசியிற்கு, வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும். அதே போல் ஸ்க்ரீனில் என்னுடைய எண் நான் கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம்.